ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பூரா ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கலக்கி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, நான் 2 முட்டை எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் மட்டன் குழம்பு கொஞ்சம். இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமாக தேவையாக இருக்கிறதே இந்த மட்டன் குழம்பு தான். நீங்கள் மட்டன் குழம்பு இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை சிக்கன் குழம்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தோசை கல் வச்சுக்கலாம். கல் நல்லா சூடாகட்டும். இப்போது தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். சூடாகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். முட்டையை உடைச்சு இப்படி ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒன்று ஒன்றாவும் போட்டுக்கலாம், நான் 2 போடுறேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த தேவையான அளவுக்கு இந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த 3ஐயும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா நுர வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கலாம். கல் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சூப்பராக வரும். இப்போ இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் பெப்பர் இது போட்டுக்கலாம், ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இந்த கலக்கி அப்படிங்கும் போது இது முழுசாக அப்படி வேக விடக்கூடாது. கொஞ்சம் குழப்பாக தான் இருக்கும். அப்படியே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில சமயம் நான்லாம் இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் நடுவில் வந்து குழப்பாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே அல்வா மாதிரி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போது மட்டன் குழம்பு எடுக்கிறீங்க, மட்டன் எடுக்கிறீங்க, சிக்கன் எடுக்கிறீங்க, குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகே, பாய். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.